குர்ஆனை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் நீங்கள் குர்ஆனை ஒருவருக்கு கற்றுக் கொடுத்தீர்களானால் அதன் மூலியமாக ஒருவர் கற்றுக்கொள்வார். அவர் குர்ஆனை ஓதுவார், அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அல்லது அவர் வேறு யாருக்காவது சொல்லிக் கொடுக்கலாம். அவர் கற்றுக்கொண்ட அந்த குர்ஆன் வாழையடி வாழையாக அவருடைய பிள்ளை இல்லை என்றால் வேறு யாருக்கோ சொல்லிக் கொடுத்தால் கூட அந்த குர்ஆன் அவர் மூலியமாக என்ன செய்கிறது என்றால் எல்லா பக்கமும் சென்றடைகிறது. சரி, எல்லா பக்கமும் போறதுனால என்ன என்று கேட்டீர்கள். ஆனால் அதனுடைய நன்மை, நீங்கள் ஒருவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அவரிடம் சொல்கிறார், அவரிடம் எல்லா நன்மையும் உங்களுக்கு என்ன செய்கிறது, நீங்கள் இறந்தால் கூட அந்த நன்மை சதக்கத்துல் ஜாரியா வந்து சென்றடைந்து கொண்டே இருக்கின்றது, நிலையான கல்வி. அப்போ இந்த நன்மை நமக்கு இப்ப கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு குர்ஆன் ஓத தெரியாம இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்க என்ன செய்யலாம், குர்ஆனை கற்றுக் கொடுக்கலாம். அதை சாதாரணமாக நாம் எண்ணி விடக்கூடாது. அதே மாதிரி இந்த திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய அருள் என்று இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லும் போது வைதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்படும் போது ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், வாய் மூடுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமறை குர்ஆனை ஓதும் பொழுது, தொழுகையில ஓதுறோம், யாராவது ஓதிக்கொண்டிருப்பார்கள், குர்ஆன் ஓதப்படும் போது அல்லாஹ் சொல்லுகிற விஷயம் என்ன, வாய் மூடுங்கள். சில பேர் என்ன செய்வாங்க, இமாம் முன்னால தொழுகையில ஓதிக்கொண்டிருப்பார், பின்னால அவரும் சேர்ந்து அல்ஹம்து சூரா ஓதிட்டு இருப்பார். அப்படி ஓதக்கூடாது. குர்ஆன் ஓதப்படும் போது இமாம் ஓதினால் நீங்கள் பின்னால கேட்கதான் செய்யணும். அதே மாதிரி குர்ஆன் ஓதப்படுகிற நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, சத்தம் போட்டு கொண்டிருக்க கூடாது. பொதுவாக திருமறை குர்ஆன் வசனம் ஓதப்படும் போது பல்வேறு இடங்கள் அதை நம்ம குர்ஆனை வந்து என்ன செய்யறோம், பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறதே இல்லை. குர்ஆன் ஓதப்படும் போது அமைதியா இருக்கணும், தொழுகை நடக்குது அமைதியா இருக்கணும், குர்ஆனுடைய வசனம் சொல்லப்படுகிறது அந்த நேரத்துல செவிதாழ்த்தி கேட்கணும். யார் சொல்றார், அல்லாஹ் சொல்லுகிறான், அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். வஅன்சிது, நீங்கள் வாய் மூடுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அப்படி குர்ஆன் ஓதப்படும் போது அமைதியாக இருந்தீர்களானால், அல்லாஹ்வுடைய அமைதியாக செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தீர்களானால் அல்லாஹ்வுடைய அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். இந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதற்காக, அதனுடைய அர்த்தத்தை விளங்குவதற்காக, விளங்கி அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக நபி தோழர்கள் நபி தோழியர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாறுகளில் இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்துக்கு இவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்கிறாங்களே, இவ்வளவு மதிப்பளித்திருக்கின்றார்களே. நாம கையில், அதாவது குரங்கு கையில் பூமாலை கொடுப்பது என்று சொல்லுவார்கள், அதே போன்று நாம் எல்லாம் என்ன செய்கின்றோம், அதை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு அதனுடைய அருமை புரிந்தது. அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அதை இந்த குர்ஆனுக்கு மதிப்பளித்தார்கள். அதற்காக அழுதார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் உம்மு ஐமன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாயார், அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். இவங்க இறக்கல. இப்ப அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாயாரை சந்திக்க செல்வோம் என்ற முடிவு எடுக்கின்றார். ரசூலுல்லாஹ் வளர்த்தவங்க, இப்ப அதனால அவங்கள போய் நாம சந்திக்க சென்றோம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அல்லவா, அதனால் அவர்களை சந்திக்க செல்லலாம் என்று செல்லும் போது 2 தோழர்களும் போறாங்க. கண்ணீர் விட்டு அழுகிறாங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏங்க கண்ணீர் விட்டு அழுகிறீங்க என்று கேட்கின்றார்கள் தோழர்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்,
நான் ஏன் இந்த தோழர்கள் சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நல்ல ஒரு மரணத்தை தானே மரணித்திருக்கின்றார், ஒரு தூதராக மரணித்திருக்கின்றார், நல்ல நன்மைகளை செய்திருக்கின்றார், ஏன் அழுகிறீர்கள்? அவருக்கு அல்லாஹ் நல்ல ஒரு இடத்தை சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லவா, ஏன் அழுகிறீர்கள்? நான் அதற்காக அழுகவில்லை, அது அவர்களுக்கும் தெரியும், அவர்கள் மூலமாக குர்ஆன் வந்தது. ஆனால் இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததின் காரணத்தினால் இறை செய்தி நின்று விட்டது. குர்ஆனுடைய வசனம் இனி வராது, சட்டங்கள் இனி சொல்லப்படாது. ஒவ்வொரு குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுவதும் 4-5 வசனங்களாக குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படும் போதெல்லாம் அதை மக்கள் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இனி அல்லாஹ்விடமிருந்து அந்த குர்ஆன் வசனம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் வஹி செய்தி நின்றுவிடும். தூதர்களுக்கு தான் வஹி செய்தி வரும், வேறு யாருக்கும் வஹி செய்தி வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், நல்ல ஒரு இறப்பை தான் செய்திருக்கின்றார், நல்ல ஒரு இறத்தல் தான். அவர்கள் இறந்து போனாலும் நல்ல மாதிரியா தான் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் எதற்காக அழுகிறேன், எதற்காக வருத்தப்படுகிறேன், எதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறேன் என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனம் இனிமேல் கேட்க முடியாது என்பதற்காகத்தான் என்று சொல்லி அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாயார் அவர்கள் அழுத செய்தியை நீங்க பார்க்கலாம்.